ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். சாப்பிட்டுக்கா நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை உங்கள் ஸ்டேஜை வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட ஒரு நல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ப்ரோட்டோடைப் இருந்தால் இந்த மாதிரி ஹேக்கத்தான் காம்படிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட ஐடியாஸை வந்து ஷோகேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேக்கத்தான் தான் அடாப் யூனிவர்சிட்டி ஹேக்கத்தான் 2026. இதை டீம் சைஸ் என்ன 2 to 3 மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம். என்ன சொல்லிட்டேன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா இயர்ஸும் பண்ணலாம், எந்த பிரான்ச் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அவங்களும் வந்து ஸ்டேஜஸ் அண்ட் டைம்லைன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 8th August தான் வந்து அப்ளை பண்ணுறோம் லாஸ்ட் டேட்டு. ஸோ மறக்காமல் போய் அப்ளை பண்ணிடுங்க. 9th ஹேக்கத்தானோட ரவுண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆன்லைன் அசஸ்மெண்ட் நடக்குமா, MCQ கோடிங், கேஸ் ஸ்டடி ஆன் பிராண்ட் விசிபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 2 வந்து அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க வந்து டெவலப்மெண்ட் ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. எப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைவ் செஷன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ரவுண்ட் 3 வந்து ப்ரோட்டோடைப் ஷோகேஸ். நீங்கள் வந்து உங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு ப்ரோட்டோடைப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரவுண்ட் 2ல் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க ரவுண்ட் 3 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க வந்து கிராக்ஸினிலேருந்து போவீங்க. ஸோ இது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாலே பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். எந்த இயராக வேணாலும் இருக்கலாம், எந்த பிரான்ச்சாக வேணாலும் இருக்கலாம். பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து டீமாக தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 or 3 மெம்பர்ஸ் ஆகி இந்த டீமில் வந்து இருக்கணும். கிராஸ் காலேஜ் டீம் வந்து நாட் அலௌடா. உங்கள் காலேஜ்குள்ளேயே நீங்கள் வந்து டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சேம் லைக் கிராஸ் இயரும் நாட் அலௌட். நீங்கள் செகண்ட் இயர்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர்னா தேர்ட் இயர்க்குள்ளே டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிராஸ் ஸ்பெஷலைசேஷன் வந்து நாட் அலௌட். அண்ட் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த டீம் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்க மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அஃபிஷியல் யூனிவர்சிட்டி ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படி உங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு டீமில் எல்லாருமே சேம் இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மோர் தென் 1 டீமில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரோட்டோடைப்லாம் வந்து சப்மிட் பண்ணுறப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆகி போனீங்கன்னா அதுவே டீம் லீடர் தான் சப்மிட் பண்ணலாம். அந்த ரவுண்ட் நடக்கும்போது ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் 15 MCQs இருக்கும். ஈச் பார்ட்டிசிபெண்ட்டும் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் மட்டும்தான் எனேட் பண்ணியிருக்காங்க. டைம் எக்ஸ்பயர் ஆகக்குள்ளே ஒரே டைம்லேயே நீங்கள் வந்து அசஸ்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரவுண்ட் 1ல் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு ரவுண்ட் 2க்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக நீங்கள் நெக்ஸ்ட் சொல்யூஷன் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து டிக்கெட் ரெபாசிட்டரி லிங்க் வந்து அந்த சொல்யூஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க அதுக்கு வந்து தர மாதிரி இருக்கும். அவங்களே வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தந்துடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் டீம்லேருந்து சக்ஸஸ் ப்ரோட்டோடைப் வந்து தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீம் லீடர் மட்டும்தான் வந்து ப்ரோட்டோடைப் வந்து சப்மிட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் ரவுண்ட் 2ல் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க, எப்படி சப்மிட் பண்ணுறது. ஒன்ஸ் நீங்கள் ரவுண்ட் 3 1 ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரேங்க் யாருக்கு போயிடுவீங்க. அவங்களே வந்து கேரிங் அண்ட் அக்காமடேஷன் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து அதிலே தரமிக்க இருக்காங்க. வின்னர்ஸ் டீம் ரிவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன தருவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், அது மாதிரி டாப்ஸ் பார்ட்டிசிபெண்ட்டு எங்கள் அவங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வந்து 50 ஷார்ட் லிஸ்டட் டீம் வந்து சர்டிஃபிகேட் வந்து அதை 10 தருவாங்க. ஸோ இதோட டெட்லைன் வந்து August 8. அதுக்குள்ளே போய் ரெஜிஸ்டர் மறக்காமல் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி டிஸ்கஷன் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு தான் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கேன். சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கிளிக் பண்ணேன். இதில் உங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன்லாம் ஆப்ஷனாக இருக்கும். டீம் மெம்பர் எல்லாருக்குமே ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துருங்க. இதில் வந்து 2 or 3 மெம்பர்ஸ் டீம், மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்க முடியாது. ஸோ தட்ஸா இந்த மாதிரி வீடியோக்கு ஹைக்கு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ குறித்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.